Praise the Lord. Very good morning. காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஆன்லைன் ஆராதனை இதில் பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர நீங்கள் இருந்தாலும் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்காக இதை நாங்கள் பதிவு பண்ணுகிறோம், ஸ்ட்ரீம் பண்ணுகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு கூட இன்றைக்கு நீங்க இடைப்படுங்க. இந்த ஆராதனையில எங்களோடு கூட பேசுங்க. உங்க நாம மையப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். ஜெப நேரத்தை, ஆராதனை நேரத்தை, செய்தி நேரத்தை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தரை ஆராதிப்போம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் பயபக்திக்குரியவர். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளாக நாம் ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே அவருடைய பிரசனம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அவர் சமூகம் நித்திய மகிழ்ச்சியும் பேரானந்தத்தையும் தருகிற ஒரு இடம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு இடம். அவர் சமூகத்தில் நம்முடைய வேதனைகள் எல்லாம் பறந்து போகிற ஒரு இடம். அவரை துதித்தால் அற்புதம் நடக்கும். அவரை பாடினால் தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். காரணம், அவரே நம்முடைய வாழ்க்கையில் நித்திய தகப்பனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நேரத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதனை செய்து அவர் செய்த நன்மைகளை பாட்டினாலே, துதிகளினாலே நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி சேர்ந்து பழைய பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்குவோம் என்ற பாடலை கைகளை தட்டி நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக தேவ பிரசன்னம் நம்மிலே பெருகுவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே. சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றும் துதித்திடுவோம். நம்பினோரை
பஞ்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. பாடுவோம். பஞ்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். சொந்த ரத்தம் மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். பாடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். இந்த தேவன் வெகு சீக்கிரத்தில் வானத்தில் வரப்போகிறார். அவரை தரிசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். அதற்காகத்தான் நாளுக்கு நாள் அவரை துதித்து பாடி பரிசுத்தத்தின் அடையாளத்தை தரித்து கொண்டு நம்மிலே பரிசுத்த வாஞ்சையை பெற்றவர்களாக நாமும் தேவனும் ஒன்றிணைந்து ஆராதனையிலே அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரே நம்மை வந்து அழைத்து செல்வதற்கு நாம் ஆயத்தமாகி அவருடைய சன்னிதானத்தில் காணப்படுவோமா? அவர் சாயலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவரை போல இந்த உலகத்திலே நாமும் வாழ்ந்து காட்டி மற்றவர்களை அரவணைத்து அவர் பேரில் இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்தி நம்மை நாமே இந்த உலகத்தில் சாட்சியாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சேர்ந்து பாடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகி ஏகிடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகி ஏகிடுவோம். அன்பர் இயேசு சாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம். அன்பர் இயேசு சாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். அவரை போல ஒரு சிறந்த தெய்வம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? காரணம், கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். அதை வர்ணித்து தான் நம்ம பாடணும். கட்டுகள் யாவும் அறுத்துமே, கண்ணீர் கவலை அகற்றினாரே, துதியின் நாடை அருளி செய்த தேவதேவனை நாம் துதிக்க வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்க்கையில அவர் தொடர்ந்து நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதையிலே செவ்வையான காரியத்தை தொடர்ந்து செய்து நம்மை அழகாக நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய நாமத்தை நானிலமெங்கும் நாம் பறைசாற்ற வேண்டும். நானிலமெங்கும் நாம் பறைசாற்ற வேண்டும். அவரே நம்முடைய வாழ்வின் தகப்பனாய் இருக்கிறார். சேர்ந்து புகழ்ந்து நமது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே. புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ
அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். எனக்கெட்டா அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருமை, தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவையிருளகல பாடுவோம், கொண்டாடுவோம், தேவ மகிமை அடைந்தோம். ஆமென். அவையிருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவர் செய்த நன்மையில் சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். நீங்க பாடும்போதே கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை தருவார். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். பாடுங்க, துதி செய்ய, கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், துதி கன மகிமையுமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். துதி கன மகிமையுமே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே.
அவரை போல் ஒரு சிறந்த தேவன் நம்மை நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில யாருமே கிடையாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. குடும்பமாய் ஆராதிக்க வைக்கிறாரே, குடும்பமாய் நன்றி சொல்ல வைக்கிறாரே, இன்னும் அதிகமாய் நம்மை உயர்த்துகிறாரே. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். உமக்காய் நாங்கள் ஓடுகிறோம் ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் ஓடுகிறோம் ஆண்டவரே. நாள்தோறும் நீர் எங்களை நடத்துகிறீரே, நாள்தோறும் நீர் எங்களை விசாரிக்கிறீரே, நாள்தோறும் எங்களுக்கான யாவற்றையும் செய்கிறீரே. கைவிடா சொல்லுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய விலையேறப்பெற்ற கிருபை, தயவு, பரிபூரணம் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் தகப்பன் நீர் எங்களை அற்புதமாய் நடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய காரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆமென். Praise God. Thank you, Pastor Ezra, for leading us in worship. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியமும், உலகத்தின் நடப்புகள், தகவல்கள் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிறது. ஆனால் உம்முடைய வசனத்தை பார்த்தால் இவைகளெல்லாம் நீர் முன்ன அறிவித்திருக்கிறீர், சொல்லி இருக்கிறீர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வசனத்தை பார்க்கும் பொழுது காலத்தை நிதானிக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு தருகிறீர். தீர்க்க தரிசன வசனங்கள் வரும் பொழுது இருளான நிலை இல்லாமல் வெளிச்சம், தெளிவு எங்களுக்கு உண்டாகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் காலத்தை அறிந்து நிதானித்து செய்ய வேண்டியதை செய்ய கிருபை தாரும். சபைகள் காலத்தை நிதானித்து, ஊழியர்கள் காலத்தை நிதானித்து, கர்த்தருடைய பிள்ளைகள் காலத்தை அறிந்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள
ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் காணணும். ஸ்டரிங் ஆஃப் த ஹார்ட் உண்டாகட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக உண்மையான ஒரு கூட்டம் ஆண்டவரே. அக்கிரமம் மிகுதியாகிற காலம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பசுத்தமுள்ளவன் இன்னும் பசுத்தமாகட்டும், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி ஆஃப் யுவர் பீப்புள், ஒரு யவன ஜனம், கர்த்தருக்காக நிற்கிற ஒரு சொற்ப ஜனக்கூட்டம் இருக்கிறதே. கிதியோனின் 300, மேல் விட்டறை 120, பாகாலுக்கு பணியாத 7000, உமக்கென்று இருக்கிற உண்மையான மீதியானவர்கள், ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் மக்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையும் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். அந்த ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனியில எங்களையும் வைத்துக் கொள்ளும். கடைசி நாட்கள்ல நீ செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய எங்களை கர்த்தர் பயன்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. இன்னமும் இந்த லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம், ஒரே சிந்தையுள்ள மக்களை எல்லாம் இணைத்து கொண்டு இருக்கிறீர். லைக் மைண்டட் பீப்புளை கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர். உமக்காக எதையாகிலும் செய்யணுங்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறீர். ரிகாபா ஷாந்தபூ ரபா கலாந்தரஹாத்தி ஆலபா. ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவாவியானவரே, நீங்க ஹார்ட்டை ஸ்டர் பண்றீங்க, இருதயங்களை ஸ்டர் பண்றீங்க, காரியங்களை நீங்கள் கைக்கூடி வர செய்றீங்க. நன்றி ஆண்டவரே. ரிபா கலாமான் துரபோ கபா லாந்தரா கராத்தி ஆலபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீபா கபா சந்தபோ ரிபா கனந்தரி கலாந்தரோ லிபகனந்தரோ ஷபா கனந்தரி கராந்தரோ ஷபா கரபா ரீகனந்தரா கலாத்தரோ புலோ ஷபலா கரபாந்தரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறீர். தமிழ்நாடுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி வந்திருக்கிற ஒரு கவர்மெண்ட் நிர்வாகம் ஒழுங்கா செய்ய, ஊழல் இல்லாமல் செய்ய, ஊழல் செய்கிறவர்களை தண்டித்து கண்டித்து சரியா நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்யுங்க. ரிகாலா மஹாந்துரோ ஷபா கரபா ரியாமலாந்துரோ ஷபா கராத்த ரைகலாமாந்துரோ ஷபா கரபா. செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. எங்க தமிழ்நாடு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தமிழ்நாடு மூலமா இந்தியா ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. சபைகளை ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். செய்ய வேண்டிய காரியங்களை திருச்சபை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். ரிபா கலாபாந்தரோ ஷபா கரபா யாக்கன மந்தரோலோ ஷிகாராத்தனா கராந்தரா கரபூ ஷபா கரபா. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எழுப்புங்க ஆண்டவரே, ஊழியர்களை எழுப்புங்க. கடைசி கால அறுவடைக்கென்று ஆண்டவரே ஊழியர்களை எழுப்புங்க. திருப்பி மறுபடியும் மிஷினரிகளுக்காகவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பட் ஆனா எங்க மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் தட்டி எழுப்புவீராக. எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவர். தேசம் சந்திக்கப்படுகிறத பார்க்கணும், எல்லைகள் மர்வமாகிறதை பார்க்கணும், சுவிசேஷம் எல்லா மூலை முடுக்குக்கும் போகிறத பார்க்கணும், சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படுகிறத பார்க்கணும். ஓ பாக்கா பௌரபா சபை முழு சத்துவத்திற்கு எழும்புகிறதை நாங்கள் பார்க்கணும். ரிக்கலபாந்த ரபா கரபா யாக்கன மந்துரு ஷபா கராத்த ரபா கரபா. எங்கள் மக்கள் ஆண்டவரே, இந்தியாவில் ஏராளம் உண்டு மக்கள் தொகை. உலகத்திலேயே ஆண்டவரே அதிகம் பாப்புலேஷன் உள்ள நாடு ஆண்டவரே. எங்களுக்கு நடுவில் நிறைய தெய்வங்கள் உண்டு ஆண்டவரே. ஏராளமான ஆண்டவரே தெய்வங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் கும்பிட்டு கொண்டிருக்கிற எங்கள் அறியாமையில் இருக்கிற ஜனங்களை மன்னியும். எங்கள் மக்களுக்கு உடைய வெளிப்பாடுகளை தந்தருளும் என்று கேட்கிறோம். ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக.
உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். தம்பி சாம் மோசஸ். எந்தன் ஜெபவேள் உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. சோராமல் ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டு உம் பாதம் வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டுவும் பாதம் வந்தே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என்னேசுவே. போராடி ஜெபிக்கின்றே நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என்னேசுவே. போராடி ஜெபிக்கின்றே நாதா. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே,
உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. Praise God. நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு காட் ஃபேக்டர், தேவ ஆக்கக்கூறு ஒன்று வெளிப்பட போகிறது. பெரிய அளவில் கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அந்த சீசனுக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ வி மஸ்ட் கிவ் ரூம் ஃபார் காட் டு டூ மிரக்கிள்ஸ். அற்புதம் தேவன் செய்ய நம்ம இடம் அளிக்கணும். ஆமென். மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ் என்ற ஒரு செய்தியை கேளுங்க. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசிய ஒரு செய்தி. அற்புதத்திற்கு இடம் அளிங்க. திஸ் இஸ் த ரைட் சீசன். God wants to do a miracle for you, but you must give space for God. ஆமென். செய்தி ரொம்ப வல்லமையான ஒரு செய்தி. உங்களை உயிர்ப்பிக்கும். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் ஆயத்தமா? ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ், கிரியேட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். அற்புதத்திற்கு வாழ்விலே இடமளித்தல். அதாவது சில காரியங்களை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். Jesus still does miracles. இன்னொன்று, ஆண்டவர் நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் சில அற்புதங்களை அவருடைய உண்மையின் நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய காருண்யத்தின் நிமித்தம் அவர் செய்கிறது உண்மை. ஆனால் அநேக வேளைகளிலே நாம் கொள்ளுகிற எதிர்பார்ப்பு, நாம் ஆக்டிவேட் பண்ணுகிற விசுவாசம், நாம் அந்த டிபெண்டன்சி மோடுக்குள்ள வந்து ஆண்டவரே என்று நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் இருக்கிறதே, அது மிகவும் முக்கியம். அல்லது சில வேளைகளிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் பொழுது, அவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக ப்ராம்ப்டிங்கை கொடுக்கும் பொழுது, நாம் அதற்கு கொடுக்க வேண்டிய சரியான ரெஸ்பான்ஸை நாம் கொடுத்தால் நாம் அற்புதத்தை அனுபவிப்போம். 2 things, or if you want 3 things. Number 1, you expect God to do something. Keep it as 2 things. 2 காரியம். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம், நீங்க இனிஷியேட் பண்ணுகிற காரியம், ஆண்டவரே இதை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம், நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஆக்டிவேட் பண்ணுகிற காரியம். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். இரண்டாவது ஆஸ்பெக்ட், அவர் நம்மிடத்திலே ப்ராம்ப்டிங் கொடுக்கும் பொழுது, நாம் கொடுக்க வேண்டிய சரியான மாறுதரத்தை கொடுக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். The God factor kicks in. தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்விலே, வாழ்வின் சூழ்நிலைகளிலே இடைப்படுகிறதை நாம் பார்ப்போம். நாம் இனிஷியேட் பண்ணணும். ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய அந்த டிபெண்டன்சியை பார்த்து, அவர் இல்லாமல் முடியாது என்று கதறுகிற அந்த கதறலை பார்த்து அவர் செய்கிற அற்புதம். மற்றொன்று,
ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ப்ராம்ப்டிங் அல்லது உந்துதல் என்று வரும் பொழுது அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய சரியான மாறுத்தரம், நாம் விசுவாசத்தோடு எஸ் என்று சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். இது போக நாம் இனிஷியேட் பண்ணுகிறோமோ அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோமோ, அந்த ரெண்டு காரியம் இல்லாமல் sometimes God graciously does miracles also. So when I say initiate something or respond, இந்த ரெண்டு காரணத்தினாலே மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. But oftentimes God wants our participation. நம்முடைய பங்கெடுப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நான் இந்த செய்திக்கு தலைப்பை இப்படி கொடுத்திருக்கிறேன், மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். யூ மஸ்ட் கிரியேட் ரூம் ஃபார் மிரக்கிள்ஸ். நீங்கள் அற்புதத்திற்காக இடமளிக்க வேண்டும். கிரியேட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். ஊழியத்தில் கடந்த 37 வருடங்களாக நான் இருக்கிறேன். இந்த ஊழிய பிரயாணத்திலே there has been amazing provisions of God that I have experienced. இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் ஊழியத்திற்கு தந்தருளின அந்த ரிசோர்சஸ், அந்த காரியங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறதை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக பணத்தை கொடுக்கும் பொழுது மட்டும் அவருடைய ஊழியத்தை செய்கிறவனாக நான் இல்லாமல், என்னுடைய ஊழிய பிரயாணத்திலே ஆண்டவர் வழிநடத்தினதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். கவனியுங்கள். ஆண்டவர் இதை செய் என்று சொல்லிவிட்டால் அதை செய்வதற்காக முற்படும் பொழுது the provision comes. Where there is vision, there is provision. தேவனுடைய தரிசனம் எங்கே உண்டோ அங்கே தேவ தயவு உண்டு. If it is God's will, then it is God's will. If he has spoken, he will provide. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் காசு வைத்துக்கொண்டு செய்ய ஆரம்பிப்பது இல்லை. காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டாரா என்பதுதான் கேள்வி. அவர் சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயம் அவர் ப்ரொவைட் பண்ணுவார். He is well able to provide. He is a miracle working God. இவர் அற்புதத்தின் தேவன். இவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் செய்ய சொல்லி அவர் ப்ரொவைட் பண்ணாமல் இருப்பதில்லை. His will not lead you where his provision will not sustain you. உங்களுக்கு தேவன் சித்தம் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு வேண்டிய உபகரணத்தை அதற்கு வேண்டிய எல்லா விதமான சத்துவத்தை அவர் கொடுக்காமல் இருப்பது இல்லை. So you can count on his faithfulness. He will come through. இந்த ஊழியத்திற்கு இருக்கிற பட்ஜெட், ஊழியத்திற்கு இருக்கிற உபகரணம், அதாவது இவ்வளவு தேவை என்ற ஒரு நிலை. ஆனால் மந்த்லி நமக்கு வரக்கூடிய காணிக்கைகள் அல்லது கான்ட்ரிபியூஷன்ஸ் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். இப்படித்தான் ஊழியத்தில் பல ஆண்டுகள் 37 இயர்ஸில் ஊழியத்தில் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தட் வே. ஒருவேளை ஒரு ப்ரொவிஷன் நமக்கு ஆண்டவர் கொடுத்து அது அந்த குறிப்பிட்ட வேளையிலே கொஞ்சம் தாராளமாக இருக்கிற ஒரு நேரமாக இருந்தால் you can very well expect God to give you a new vision that week itself. அந்த வாரத்திலேயே ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை கொடுக்கிறதையும் பார்க்க முடியும். That is how it has been. So இந்த கேப் ஒன்று இருக்கிறதே,
இதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லது நான் பயன்படுத்துகிற வார்த்தை, and now in our organization we all know about it, and even my friends, pastors whom I mentor, they also talk about it, know about it. I call it the faith gap or the miracle gap. இதை நான் அற்புதத்தின் இடைவெளி அல்லது விசுவாசத்தின் இடைவெளி என்று நான் அழைக்கிறேன். இப்ப கூட பீகார்ல ஒரு ரிட்ரீட் சென்டர் ஒன்று நமக்கு தேவை என்ற உணர்வை எனக்கு சமீப காலத்திலே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது 20-30க்குள்ள 3000 கிராமங்களிலே, சபையில்லாத கிராமங்களிலே ஊழியங்கள் என்று சொல்லுகிறோம். அதுபோக நெட்வொர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் அநேக ஊழியங்களோடு. எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா 10,000 15,000 ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க 20-30. ஸோ அப்படிலாம் வரும் பொழுது நாமெல்லாம் கூடுவதற்கு ஒரு ரிட்ரீட் சென்டரு, அப்புறம் அடிக்கடி ட்ரைனிங்ஸு, கேம்ப்ஸு, மென்ஸ் கேம்ப்பு, விமென்ஸ் கேம்ப்பு, லீடர்ஸ் கேம்ப்பு, இப்படி பல காரியத்திற்கு நமக்கு இடம் ஒன்று தேவையாச்சே. அதனால அந்த வேளையில் பார்த்தால் கஷ்டம், இப்பயே தொலைதூர தரிசனத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 7-8 ஆண்டுகளாகவே அடிக்கடி நான் இதை குறித்து சொல்லுவேன். அங்கே போகும்பொழுது நமக்கு மந்த்லி பட்ஜெட்டே ஆக்சுவலாக நிறைவேற ரொம்ப பிரயாசப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிற நேரமாக இருந்தாலும் we never stop dreaming the dreams of God. தரிசனத்தை அடிப்படையாக வைத்து பேசிக்கொண்டே இருப்போம். நான் சொல்லுவேன், நிறைய 10-20 ஏக்கர் ரொம்ப உள்ள இருந்தா கூட பரவாயில்ல கார்த்திக், நல்லா உள்ள பாருங்க பரவாயில்ல. ஏன்னா ரிட்ரீட் சென்டர் தானே, மெயின் ரோட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லையே. 1 ஏக்கர் 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடைக்க வாய்ப்பு இருந்தா பாருங்க, உள்ள சும்மா போய் பாருங்க, உள்ள மாந்தோப்பெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்க, ரிட்ரீட் சென்டருக்கு நல்லா இருக்கும். இப்படி நான் எப்படியும் ஒரு 50 முறையாவது சொல்லியிருப்பேன். கார்த்திக் கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். சிரிப்பாங்க அவங்க. திருப்பி திருப்பி சொல்றதுனால இது சீரியஸாக தான் சொல்றாருன்னு இப்போதான் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியுது. ஆமென். ஐம் சீரியஸ். we need that. ஆமென். ஸோ இப்போ எனக்கு போன வாரத்தில் கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் ஒரு 30 ஏக்கர்ஸ் வருது பாஸ்டர், மார்க்கெட் ரேட்டை விட half ரேட்டுக்கு வருது பாஸ்டர் என்று சொன்னார். நான் சொன்னேன், பேசுங்க, ஓனர்கிட்ட பேசுங்க, அது எந்த லொக்கேஷனில் இருக்கு சொல்லுங்க, அது எப்படி இருக்குன்னு போய் பாருங்க, கையில் காசு இருக்கிறது போல நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, பேசுங்க. ஆனால் நம்ம ஃபைனலாக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதற்கான அடையாளத்தை கொடுத்து விட்டால் தைரியமாக இறங்கிடலாம். அந்த ஓனர்கிட்ட பேசலாம், அதில் 10 ஏக்கர் முதல்ல வாங்குகிறோம், அப்புறம் ஒரு 1 இயர் 1.5 வருஷத்துக்கு கழித்து நாங்கள் இன்னொரு 10 ஏக்கர் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் இன்னொரு 1-1.5 வருஷத்தில் இன்னொரு 10 ஏக்கர் வாங்குகிறோம், நீங்கள் எங்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுங்கள், ரேட்டை ஏற்றக்கூடாது என்று சும்மா அப்படி பேசி பார்ப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். லெட் அஸ் கீப் ட்ரீமிங் அண்ட் ஸ்டார்ட் இனிஷியேட்டிங் சம்திங். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இன்றைக்கு பைபிள்லேருந்து சில ஸ்டோரிஸு, சில பேசேஜஸ்ஸு உங்களோட கூட பேசும் பொழுது, ஆஹா, அப்போ அந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ற காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ரைட் பொசிஷனிங் ஃபார் பிரேக் த்ரூ அண்ட் பிளஸ்ஸிங். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய ஊடுருவலுக்காக, நம்முடைய அற்புதத்திற்காக நம்முடைய பொசிஷனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we need to create space for the miracle. கவனிங்க, நிறைய சம்பவங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பிராக்டிக்கலாக நாங்கள் செய்கிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். I have given enough illustrations at the very start
நான் இன்னும் வேத பகுதிக்குள்ளே plunge பண்ணவில்லை. I haven't gone into the word as yet, but I have stirred something within you and I'm making you think about it. நான் இதை குறித்து சிந்திக்க உங்களுடைய சிந்தையை நான் தூண்டி விட்டிருக்கிறேன். I have provoked your mind என்று நான் நம்புகிறேன். Listen. இயேசு பிறப்பதற்கு, ஜீசஸ் பிறப்பதற்கு, அந்த அவுட் ஆஃப் தி நார்ம்ஸ், அதாவது ஒரு ஆண் பெண் உறவினாலே குழந்தை பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்தால் அதுவும் பாவ வித்திலே தான் இருக்கும், ஆதாமின் வரிசையிலே வருகிறபடியினாலே. therefore இந்த இரட்சகராக பிறக்கக்கூடியவர் என்னவாக இருக்க முடியாது? மனுஷனுடைய வித்திலே இருந்து வரக்கூடாது. You must escape the sin line of the fallen man. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை மனித அவதாரம் எடுக்க பூமிக்கு அனுப்ப விரும்புகிறார். இப்பொழுது மனுஷனாக அவதரிப்பதற்கு ஒரு மனுஷி தேவைப்பட்டது. ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மரியாள். It was Mary that God chose. But Mary could have well responded and said no to that offer. ஆண்டவர் நமக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given us free will. He did not create us like robots. இயந்திர மனிதனைப் போல தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. தேவன் நமக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். We have the ability to say no. Of course, for every no that you say there are consequences, and for every yes you say there are consequences of blessings, and for every no that you say there is consequence of curse or missing God's blessing. So மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து தோன்றி, இப்பொழுது நீ கருவுற்று நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லும் பொழுது மேரி பதறுகிறாள். நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிற பொழுது, இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார், ஆமென் என்று சொல்லி, இது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, உங்களுக்கு அந்த ஸ்டோரி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். You could read that in Luke chapter 1. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. verse 34. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்படி சொன்ன உடனே புரிஞ்சுதோ இல்லையோ, அதனுடைய கம்ப்ளீட் what you call details தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் தேவன் என்று தெரிகிறது. தேவன் ஏதோ செய்ய விரும்புகிறார் என் மூலம் என்று தெரிகிறது. அவள் என்ன சொல்லுகிறாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். And we know conception took place. She gave room for the miracle. அவளுடைய வயிற்றிலே அந்த குழந்தை உருவாகிறதற்கு she gave room for that miracle baby to be born. This was no human relationship conception. இது ஒரு மனித உறவினாலே உண்டான ஒரு கருத்தரிப்பு இல்லை. This is supernatural conception. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்தரிப்பு. அங்கே அதற்கு அவள் இடமளித்தாள். அவள் மாத்திரம் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லாமல் இருந்தால் this miracle would not have happened for Mary. You must create space for the supernatural. You must create room for the miraculous. நீங்கள் அற்புதத்திற்காக இடமளிக்க வேண்டும். நீங்கள் அற்புதத்திற்கு இடம் அளிக்காவிட்டால் அற்புதம் நடக்காது. If you don't allow the what you call
your participation, your involvement willingly to the plan of God, the plan of God will not be outworked through you. உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியம் தடைபடும். And you will miss the miracle that God wants to do through you. உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற அற்புதம் தடைபடும். Create space for the supernatural. Make room for miracles in your life. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் the last 500+ days டெய்லி மிரக்கலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே டெய்லி அற்புதத்தை ஆண்டவர் மன்னா என்ற முறையிலே செய்தார். 6வது நாள் மன்னா என்ற காரியம் வானத்திலிருந்து வராவிட்டாலும் அந்த மன்னா கெட்டு போகக்கூடிய தன்மை உடையதாக இருந்தது. முதல் நாளிலே சேகரித்து வைத்தார்கள், 2வது நாள் அது கெட்டு போனது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 6வது நாள் வந்த மன்னா 7வது நாள் கெட்டு போகாமல் இருந்ததே, அது ஒரு அற்புதம் தானே. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதத்தை செய்தாரே 40 ஆண்டுகள். அப்படி என்றால் ஆண்டவரே, ஏன் தரிசனத்திற்காக ஓடுகிற எங்களுக்கு, தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற எங்களுக்கு ஏன் ஒவ்வொரு நாளும் நீர் அற்புதம் செய்யக்கூடாது? I want to experience a miracle, Lord, a touch from you, a favor from you, a supernatural act from you every day. ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார். I'm just sharing this with you to encourage you. ஊழியத்தில் நாங்கள் எப்படி அந்த faith gap, miracle gap என்று சொல்லுகிறோமோ, அதே போல இப்பொழுது டெய்லி மிரக்கல் ஒன்று நடக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தரிசனம், இந்த தரிசனத்திற்கு உங்களுடைய ஆண்டவரே தயவும் அனுக்கிரகமும் இல்லாமல் போனால் நிச்சயம் எங்களால் ஆண்டவரே செய்ய முடியாது. If the God factor is not there, if God is not helping us, if the supernatural is not in the equation, Lord, it is not going to be possible. Therefore we need your intervention. நாங்கள் உழைக்கிறதற்கு ரெடி, கடின உழைப்புக்கு ரெடி. ஆனால் எவ்வளவுதான் நாங்கள் உழைத்தாலும், கடினமாக நாங்கள் போராடினாலும், உம்முடைய அனுக்கிரக கரம், தயவு, அற்புதம் இல்லாமல் இருந்தால் இந்த தரிசனம் நிறைவேறாது. ஆகவே நீர் எங்களுக்கு தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. not by might, not by power, but by your spirit. தேவ ஆவியானவருடைய கிரியை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மேரி created space for the miracle. ஆனா அதே ஸ்டோரியில நல்லா நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, it is the Christmas story that I'm talking about. பிள்ளை பிறக்கிற நேரம் வரும் பொழுது, கன்செப்ஷன் டைம்ல மேரி ஸ்பேஸ் கொடுத்தாள் என்று சொன்னேன். பிள்ளை பிறக்க போகிற நேரம், பிள்ளை பிறக்க போகிற நேரம் பெத்லகேமிலே இருக்கிறார்கள். பெத்லகேமிலே இருக்கும் பொழுது, அங்கே அந்த சென்சஸ்க்காக அவர்கள் போகும் பொழுது பிள்ளை பிறப்பின் நேரம் வந்து விடுகிறது. அப்பொழுது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அவர்கள் அங்கே போகும்பொழுது இந்த பிரசவ வலி, பிரசவ வேதனை, பிரசவத்திற்கான ஒரு வேளை வந்துவிட்டபடியினாலே அவசரத்திற்கு அங்கே ஒரு சத்திரத்தில் இடம் கிடைக்குமா என்று சொல்லி யோசேப்பு போய் கேட்ட பொழுது, அங்கே கவனியுங்கள், சத்திரக்காரன் இடமில்லை என்று சொல்லிவிட்டான். The innkeeper did not create space for the miracle. The innkeeper did not create space for the supernatural.
இன்றைக்கு ஒருவேளை அல்லது அன்றைக்கு ஒருவேளை அந்த காரியத்தை அவன் செய்திருப்பான் என்றால், இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு பிறந்த இடத்தை பார்க்க போகிறார்களே. உலகமே அந்த சத்திரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்திருக்குமே. கவனியுங்கள், he missed, the innkeeper missed the miracle because he did not create space. He was the owner. He could have created. Owner அவன்தான், கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஸ்பேஸ். அற்புதத்திற்கு இடம் அளிக்கவில்லை. Mary gave space for the supernatural, but the innkeeper did not create space for the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். ஆமென். ஒரு பெரிய தரிசனத்திற்குள்ளே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். God is leading us and he is pushing us into something big, and he wants to do something in the nation and in the world in these last days. இந்த கடைசி காலத்திலே தேவன் தேசத்திலே தேசங்களிலே செய்ய விரும்புகிற காரியம் பெரிது. அநேக அற்புதங்களை பார்த்தவன் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, என்னுடைய ஊழிய பாதையில. I have seen many miracles, I have experienced many miracles, and now of late experiencing miracle every day. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் காத்திருந்தபடியினாலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். There was the divine intervention. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டார் காத்திருந்தபடியினாலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த expectation. God wants to do supernatural things in us and through us. நமக்குள்ளும் நம் மூலமாகவும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். Yes, he does miracles because of his love, compassion, mercy and his faithfulness. அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் ஆகிய காரணத்தினாலே, இரக்கமாகிய காரியத்தினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், many times we read in the Bible that God wants us to initiate, God wants us to express our interest, God wants us to be intentional, God wants us to be inviting him, God wants us to intentionally invite him and show interest and invite him. நிறைய வார்த்தைகளை சொன்ன ஆங்கிலத்தில். இனிஷியேட், இன்வைட், இன்டென்ஷனல், இன்ட்ரெஸ்ட். தமிழில் சொல்கிறேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆரம்பத்தை நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்க. உங்கள் ஆசையை வெளிப்படுத்துங்க, உங்க ஆவலை வெளிப்படுத்துங்க, ஒரு அழைப்பை தேவனுக்கு கொடுங்க, ஒரு ஆர்வத்தை நீங்க காட்டுங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எம்பாரஸ்மெண்ட், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடும். when God factor kicks in, yes, it's a blessing, but sometimes a lot of things can also happen. மேரிக்கு சில ட்ரபிள்ஸ் காத்திருந்தது. ஆபிரகாமை ஆண்டு சொன்னார், உன் வீட்டை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன்னுடைய உறவினர்களை விட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த காட் ஃபேக்டரு, ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த அற்புதத்தை அவன் அனுபவிப்பதற்கு he must create space for the supernatural through obedience and faith. விசுவாசம், கீழ்ப்படிதல் என்ற காரியத்தை வெளிப்படுத்தி அற்புதத்திற்கு இடமளிக்க வேண்டும். ஆபிரகாம், பிரியமானவர்களே, 1998
2ஆம் வருஷம் ஜனவரியிலிருந்து 1998ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நான் சிங்கப்பூர் தேசத்திலே பைபிள் ஸ்கூல் படித்தேன், அங்கே ஊழியம் செய்தேன். and I had the opportunity to stay on if I want the rest of my life, and could have got permanent residency and could have got citizenship, and my wife was a Malaysian Chinese, and to be living in Singapore would have been in every way a practically sensible thing to do. பட் ஆனால் ஆண்டவர் சிங்கப்பூர் தேசத்தை விட்டு இந்தியாவிற்கு போ என்று சொல்லும் பொழுது அது அந்த லாஜிக்கல் காமன் சென்ஸ் ரீசனிங்க்கு அது என்னமோ ஒரு தப்பு அல்லது ஒரு பின்னடைவு அல்லது சென்சிபிளான ஒரு காரியம் இல்லை என்பது போல ஒரு வேளை இருக்கலாம். அநேகரும் அப்படித்தான் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். பட் இஃப் யூ ஹேவ் அ வேர்ட் ஃப்ரம் காட், அ ப்ராம்ப்டிங் ஃப்ரம் காட், தென் யூ சே எஸ் அண்ட் யூ obey, and then miracles happen. பிரியமானவர்களே, 98 June 21st we landed in Chennai in obedience, leaving the job behind, leaving the opportunity behind. What was opportunity in the eyes of man, but truly the opportunity was here in India. இந்தியாவிலே தான் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருந்த வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு 2 10 காலம் கடந்து ஓடிவிட்டது. Here we are in almost the mid of 3rd decade, and no regrets whatsoever. எள்ளளவும் நாங்கள் ஏன் இந்தியாவிற்கு திரும்பினோம் என்று வருத்தப்பட்டது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 200க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து ஆயிரக்கணக்கான சபைகளை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறது மட்டுமல்ல, இன்னும் லட்சக்கணக்கான சபைகளை ஆரம்பிப்பதற்கு, பலரை அப்படியே கிளறி விடுவதற்கு ஆண்டவர் ஒரு கேட்டலிஸ்டாக பயன்படுத்துகிறார் என்றால் இது மிராக்குலஸ் ஒர்க் ஆஃப் காட் என்று சொல்லுவேன். பட் யூ மஸ்ட் கிரியேட் ரூம் ஃபார் தட். ஆமென், ஹல்லேலூயா. Leaving Singapore in 1998, Abraham leaving his own people and going to an unknown place. பெரிய பெரிய எழுப்புதல்கள் சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்து எப்பா இதெல்லாம் நடந்திருக்கான்னு நீங்க பிரமிக்கலாம். ஆனால் அந்த எழுப்புதலுக்கு பின்னால somebody created room for that. Somebody was praying for decades together. பல 10 ஆண்டுகளாக அழுது புலம்பின ஜெப வீரர்கள் ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் பின்னாலே உண்டு. They created room for that divine outpouring of the Holy Spirit. வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் 1904ஆம் ஆண்டு எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த நில சுரங்கத்திலே நிறைய பேர் வேலை செய்வார்கள். அந்த லேபரர்ஸ் எல்லாம் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் பேச்சு எல்லாமே கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அவர்கள் அந்த குதிரைக்கு பின்னாலே போய் அந்த கோல் மைன்ஸில் வேலை செய்யும் பொழுது அந்த குதிரையை போ என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, நில் என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, ரைட்டில் திரும்பு என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, லெஃப்டில் திரும்பு என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை. இப்படித்தான் இருந்தது வெல்ஷ் ரிவைவல் நடந்த அந்த இடத்துல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஒரு எழுப்புதல் வந்த பிறகு எல்லாருக்குள்ளும் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனு. இந்த கெட்ட வார்த்தையை பேச முடியல. பேச முடியாதனால இந்த குதிரைக்கு மேலே பிரயாணம் பண்ணுகிற இவர் அந்த வார்த்தையை பேச முடியாமல் போனதுனால அந்த குதிரைக்கு இவர் பேசுகிற பாஷை புரியல, கன்ஃபியூஷன் வந்ததாம். இது ரிவைவல் ஹிஸ்டரியில நீங்கள் வாசிக்கிற காரியம். பட் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ரிவைவலுக்கு பின்னால ஜெபித்த மக்கள் உண்டு, ஜெபித்த மக்கள் உண்டு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 Kings chapter 4. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள்.
அது ஒரு ஸ்டோரி. அதற்கு பிறகு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து the remaining chapter இன்னொரு ஸ்டோரி. இந்த முதல் 7 வசனம் ஒரு விதவை அந்த காலி பாத்திரங்களை கொண்டு வந்து அங்கே எண்ணெயை ஊற்றி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்டோரி. பிறகு 8ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தில் 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற அந்த ஸ்டோரி, சூனேம் என்ற ஊரிலே இருந்த ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அவள் எப்படி தீர்க்கதரிசிக்காக ஒரு ரூம் ஒன்று கட்டினாள் என்ற அந்த ஸ்டோரி. இங்கே காலி பாத்திரத்தை கொண்டு வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் இந்த விதவை. அந்த பிள்ளை இல்லாத அந்த சூனேம் ஊரிலே இருந்த அந்த ஸ்திரீ வந்து ஒரு அறையை கட்டி she created room for the prophet to stay. அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென். பிரியமானவர்களே, I'm talking about creating space for the supernatural. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் என்ன இனிஷியேட் பண்ண வேண்டும், நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டை வெளிப்படுத்த வேண்டும், நீங்கள் எந்த ஒரு இன்டென்ஷனலான ஆக்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை யோசித்து பாருங்கள். Are you ready to receive your miracle? God wants you to initiate, my brother. God wants you to initiate, my sister. நீங்கள் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணுங்க. Step out of your boat. You will be able to walk over the water. Amen. In response to God's word, if God has spoken, respond. ஆண்டவர் பேசி இருந்தால் நீங்கள் அதற்கு விட்டு கொடுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முதலாவது கதை, தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் அநேகர் இருந்தார்கள். எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு கூட அநேக தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தார்கள். அதிலே ஒருவன் தீர்க்கதரிசியாக உருவாகி கொண்டு வந்தவன். அந்த தீர்க்கதரிசன அந்த பள்ளியில, அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில இருந்த ஒரு மாணவர் இப்பொழுது திடீரென்று இறந்து விட்டார். இறந்து போகும் பொழுது ஏற்கனவே கடன் வாங்கியிருந்த கடன் இன்னும் செலுத்தாமல் நிலுவையிலே இருக்கிற சூழ்நிலை. அந்த கடனை கொடுத்தவர்கள் இப்பொழுது வந்து இந்த விதவையை தொந்தரவு பண்ணுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், உங்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை நாங்கள் அடிமையாக எடுத்துக்கொண்டு போய் விடுவோம், ஐயோ என்று கதறி அந்த விதவை தீர்க்கதரிசியினிடத்திலே ஓடி வருகிறாள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். She was in a very very desperate situation. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, you gather empty vessels, காலி பாத்திரங்களை, எத்தனை பாத்திரம்னு சொல்லல, அது உன்னுடைய சாய்ஸ். யூ டிட்டர்மின் how much you want. என்ன ஒரு க்ளூ கொடுக்கிறாரு, அநேக வெறும் பாத்திரங்கள். யூ டிசைட் how many empty pots that you want to gather. கொண்டு வந்து, கொஞ்சம் என்ன தானே இருக்கு, காலி பாத்திரத்தை கொண்டு வா, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அதை என்ன பண்ணு, அந்த கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த காலி பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். கொஞ்சம் எண்ணெய் இருந்ததே அந்த பாத்திரத்திலே, அதை வைத்து இந்த காலி பாத்திரத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், இட் வாஸ் a miraculous
ப்ரொவிஷன். அந்த கொஞ்சம் எண்ணெய் எல்லா பாத்திரத்தையும் நிரப்ப 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 ஒரு அமுது சுரபியை போல வந்து கொண்டே இருக்கிறது. தட் இஸ் a miracle. அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா, எல்லா பாத்திரமும் நிரம்பிருச்சு. அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. when did the miracle stop? when there was no more space for miracle. when did the miracle stop there? when there was no more space for miracle. And if she wanted, she could have created more space for the miracle, because the prophet said, bring many empty pots. Anyway, that was enough for their miracle and for their provision at that time. அவர்களுக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கு அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. ஆனால் still the principle that we see here, there was space for miracle. காலி பாத்திரங்கள், அற்புதம் நடந்தது. சொல்லுவார்கள் சர்ச் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம், சர்ச் growth செமினாரில், உங்கள் சபையில் ஒரு 200 பேர் தான் உட்கார முடியும்னா, 200 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆயிடுவீங்க. உடனே 300 பேர் 350 பேர் உட்கார்ற ஹாலுக்கு போங்க. எப்பயுமே 60-70% உங்களுடைய ஹால் நிரம்பிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பிகர் ஸ்பேஸுக்குள்ளே போயிருங்க. கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் growth. Amen. Keep your faith alive. Let miracles happen. Hallelujah. இரண்டாவது ஸ்டோரி 8ஆம் வசனத்திலிருந்து. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி, இந்த ஊழியக்காரரை நேசிக்கிற ஒரு குடும்பம், எப்பொழுது அங்கே வந்தாலும் ஒரு விருந்தோம்பல், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்கே தங்குவதற்கு அவர்கள் இடம் கொடுத்து அவனை விசாரிப்பார்கள். ஊழியக்காரர்களை ஒவ்வொரு பட்டணத்திற்கு போகும் பொழுது, சுவிசேஷகர்கள் ஐட்னரண்ட் ப்ரீச்சர்ஸ் போகும் பொழுது ஒவ்வொரு பட்டணத்திலும் தேவனை நேசிக்கிற குடும்பங்கள் உண்டு. அவர்கள் அன்பாக ஊழியக்காரரை நேசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. அதுபோல இந்த குடும்பம் சூனேம் என்ற ஊரிலே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இப்படி தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசி வரும்பொழுதெல்லாம் இடம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அங்கே வந்து தங்குவார். ஆனால் வீடு கொஞ்சம் வசதி கம்மி. புருஷனை பார்த்து அவள் தன் புருஷனை நோக்கி, 9ஆம் வசனம், இதோ நம்மிடத்துல வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நல்ல மனுஷனா தெரிகிறாரு. நாம் மெத்தையின் மேல் மாடியில் ஒரு சிறிய அறையை கட்டி, ஒரு சிறிய ஒரு வீட்டை கட்டி, அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். ஒரு ஊழியக்காரனுக்கு இது போதும். ஒரு ரூமு, ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்துவிளக்கு போதும். இதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஊழியக்காரன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் கேட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு அடிப்படையான காரியங்களை ஆர்டர் கொடுத்தா போதும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்துல வரும்பொழுதெல்லாம் தங்கலாம். இன்டென்ஷனலாக, அதாவது வீட்டில் ஏற்கனவே வந்து தங்கி போகிறாரு. ஆனால் now there is an intentionally built room in the rooftop for the servant of God. பிறகு அந்த ஸ்டோரி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சுனேம் என்ற ஊரில் இருந்த அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. இன்னும் நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்களே இந்த குடும்பம், இந்த குடும்பத்துக்கு எதாவது செய்யணுமே, ராஜாவின் இடத்துல ஏதாவது பேசணுமா, அல்லது அதிகாரிகள்கிட்ட ஏதாவது பேசணுமா, கூட இருக்கிற எலிசா ஓடு கூட இருக்கிற கேயாசி என்ற ஊழியனை, உடன் ஊழியனை பார்த்து, எப்பா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமேப்பா, அவளை கூப்பிடுப்பா, ஏதாவது என்ன வேணும்னு கேளு. எல்லாம் நல்லா இருக்கிறேன் தீர்க்கதரிசி, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. என்ன இப்படி சொல்லிட்டாளே, எதுவுமே கேட்கலையே, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லையா? அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால
திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். சொன்ன வார்த்தையின்படியே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். ஒரு miracle child, intentionally built room, and now miracle takes place. But this is not where the story ends. இங்கே ஸ்டோரி எண்ட் ஆகல. ஒரு குமாரனை பெற்றாள், ஒரு அற்புதம், சரியா? அதற்கு பிறகு அந்த குழந்தை மரித்து போகிறது. நீங்க ஸ்டோரியை படிச்சு பாருங்க. I'm not going to go into all the details. நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது வேகமாக மரித்து போன உடனே இந்த குழந்தையை அந்த ரூம்ல கிடத்திட்டு, அந்த தீர்க்கதரிசி படுத்திருந்த அந்த பெட்ல போய் இறந்து போன குழந்தையை வச்சுட்டு இவள் ஓடி போகிறாள். ஓடி போய் தீர்க்கதரிசியின் இடத்திலே, தீர்க்கதரிசி தூரத்திலே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கேயாசியை பார்த்து, அந்த சூனேமை சேர்ந்த அந்த பெண் வருகிறாள், நீ போய் என்ன என்று கேளு என்று சொல்லி கேட்ட பொழுது, இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு வரணும், இந்த காரியங்கள் எல்லாம் விசாரித்த பொழுது துக்கமுகமாக இருக்கிறாளே என்று சொல்லி அந்த ஒரு ஆலோசனை, கேயாசிக்கு ஒரு ஆலோசனை சொல்லி, இப்படி போயிட்டு இப்படி செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, நீங்க தான் வரணும் சார், நீங்க தான் வரணும். she was adamant that she gets the best. பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல படிச்சு பாருங்க. அந்த ரூமுக்குள்ள வந்து மரித்து போன பிணம் அங்கே இருக்கிற அந்த குழந்தை இருக்கிறது. உள்ளே போய் இந்த தீர்க்கதரிசி அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள 2 ஸ்டோரியிலுமே அங்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணினார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். முதல் ஸ்டோரியில ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விட்டு கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த விதவை அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் she created space. இங்க இவளே இனிஷியேட் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி மிரக்கலை பெற்றுக்கொண்டாள். I am challenging you. God wants to do miracle in your life. கர்த்தர் உங்க லைஃப்ல சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் செய்ய விரும்புகிறார். நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்கணும். எனக்கு அற்புதம் தேவையில்லை, never mind, still believe for the glory of God and to bless more people. May you experience miracle in your day to day life. உங்க அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. She initiated the invitation. Amen. அங்கே அற்புதம் நடந்தது. God is going to invade communities. God is wanting to invade ministries. But God is looking for somebody who can initiate. And somebody who invites God into the nation, into the city, into the districts. Vision 2030 என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு நாம் we have initiated something and we are depending on God for a miraculous intervention. ஒரு அற்புதத்திற்காக தேவனிடத்திலே கதறுகிறோம். ஸ்டோரி ஆஃப் நெகேமியாவினுடைய கதை. 150-160 ஆண்டுகள் பாழாய் கிடந்த எருசலேம் மதில்கள். அனானி என்ற ஒரு மனிதன் ட்ரிகர் பண்ண பொழுது நெகேமியா இனிஷியேட் பண்ணினாரு. when he initiated miraculously, it was completed within 52 days in spite of opposition from within and without. உள்ளுக்குள்ளே இருந்தும் வெளியில இருந்தும் தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் 52 நாளிலே செய்து முடிக்கப்பட்டது. தேவனுடைய ஒத்தாசை இருந்தது, தேவனுடைய அனுக்கிரக கரம் இருந்தது நெகேமியாவோடு கூட. அதே போல இந்த தரிசனம் 2030 இந்த பகா பெரிய தரிசனத்துல ஆண்டவருடைய கரம் கூட இருக்க போகிறது. மிஷனரி ஊழியத்தை இன்றைக்கு அநேக சபைகள் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வேலை வந்து விட்டது, நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் என்று சொல்லி இனிஷியேட் பண்ணுகிற 500 வில்லேஜ், 100 வில்லேஜ், 200 வில்லேஜ் என்று சொல்லி தத்தெடுத்து தாலுகாக்களை அடாப்ட் பண்ணி, டிஸ்ட்ரிக்டை அடாப்ட் பண்ணி, மாநிலங்களை அடாப்ட் பண்ணி, பீப்புள் குரூப்பை அடாப்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணுகிறதான ஊழியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். You will experience the favor of God. You will experience the miracle of God. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
Somebody must initiate. And I want to appreciate leaders, church leaders, சபை தலைவர்கள். 100 கிராமம், 200 கிராமம், 500 கிராமம் என்று சொல்லி 2 தாலுகா, 4 தாலுகா, 5 தாலுகா, 1 தாலுகா என்று அடாப்ட் பண்ணுகிற லீடர்ஸ்க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God sees that and I believe you will experience the miraculous. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். ஆனால் பேதுரு இனிஷியேட் பண்றான். Shall I also walk, Lord? ஆமா, அவன் இனிஷியேட் பண்ணான். and the miracle happened. 38 வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனுஷன், ஆனா இந்த இடத்துல Jesus is initiating it. ஆனா கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. In the equation of the supernatural, your part is important. In the equation of the supernatural, your part is important. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிரியைகள் உங்களுக்கு அனுபவமாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பங்கு ஒன்று உண்டு. சகோதரனே, சகோதரியே, create space for the supernatural, make room for the miraculous. அற்புதத்திற்காக இடமளியுங்கள், எதிர்பாருங்கள். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அந்த சத்தத்தை கேட்டு திறந்தால் he will step in. God is knocking the door of your life. God is knocking the door of your ministry. God is knocking the door of your family. And God wants to intervene and do something special. உங்கள் லைஃப்ல ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஏன் தெரியுமா நம்ம இனிஷியேட் பண்ண மாட்டோம்? சம்டைம்ஸ் பிகாஸ் we have a wrong understanding and revelation of God. தேவனை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, சரியான வெளிப்பாடு இல்லை. இரண்டாவது, நம்மை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல், சரியான வெளிப்பாடு இல்லை. ஆண்டவர் என்னை இப்படித்தான் ஒரு தருதலையா இருக்க என்ன வச்சிருக்கிறாரு, சாபம் என்னை விட்டு போகாது, நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவர் என்ன நேசிக்கல, ஆண்டவரை குறித்த தவறான கணிப்பு, தன்னை குறித்த தவறான ஒரு நினைப்பு இதிலேயே இருக்கிறபடியினாலே you are not able to initiate and expect something from God. And sometimes சில நேரத்தில் ஏன் தெரியுமா நீங்க இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? the hurts of the past, கடந்த நாட்கள்ல, கடந்த வருடங்கள்ல, கடந்த மாதங்கள்ல, கடந்த காலங்களில ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரவில்லை, காயத்திலே இருக்கிறீர்கள். ஆனா எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இது ஒருவேளை தேவன் சொல்லி செய்த காரியமாக இருக்கிறதா, தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிற காரியமாக இருக்கிறதா? நீங்கள் விரும்பினதெல்லாம் கேட்கிறத நான் சொல்லலையே. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ள நீங்கள் இனிஷியேட் பண்ணுகிற காரியங்களை குறித்து தானே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டு எதையோ விரும்பி நீங்கள் உங்களுக்கென்று கேட்டு சில காரியங்கள் ஒருவேளை கைகூடி வராமல் போனபடினாலே அந்த காயத்திலே இருந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் காயத்தை ஆற்றி நீங்கள் தூசியை தட்டி எழும்பி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எழும்பி வாருங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். ஜாபேசின் ஜெபம். வாழ்க்கையில் நொந்து நூலா போனவன், வாழ்க்கையில் பிறப்பினால ஒரு அட்வான்டேஜ் இல்லை, வளர்ப்பின் சூழ்நிலை கடினமாய் இருந்தது, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட போர்ஷன்ல அவனுக்கு ஒரு திருப்தி நிறைவு இல்லை. He said, I am going to call upon God. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். He pleaded. He wanted to break out of that shackle of the minimum. பற்றாக்குறை. தேவன் வைத்திருக்கிற அளவு என்று ஒன்று உண்டு, ஆனால் எனக்கு மனிதர்கள் அளந்த அளவு என்ற ஒரு காரியம் இருக்கிறது. I am going to break free from that. I am going to call upon God. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அவங்கள விட நான் நிறையா செஞ்சுட்டேன், அவங்கள விட நான் நிறையா இப்போ பெற்றுக்கொண்டேன், திருப்தி வேண்டாம். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று உள்ள காரியத்தில் திருப்தி,
இருக்கணும், அது ஒரு நல்ல காரியம் தான். ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்று ஒரு காரியம் இருக்கிறது. உங்களை கொண்டு உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் இருக்கிறதே. இப்போ ஆல்மோஸ்ட் 35+ இயர்ஸ், 37 இயர்ஸ் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தில் என்னை பயன்படுத்திருக்கிறார். ஐ கேன் கோ ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஐ கேன் சே ஐ டிசர்வ் டு பி பிளஸ்ட். இப்போ உலகத்தில் எந்த ஒரு பகுதிக்கு போனாலும் ஆங்கிலத்தில் என்னால் சரளமாக பேச முடியும், தமிழில் சரளமாக பேச முடியும், ஆண்டவருடைய கிருபையினால் பிரசங்கிக்க முடியும், டீச் பண்ண முடியும். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அவர்கள் கொடுக்கிறதான ஒரு அந்த பிளஸ்ஸிங்கை காணிக்கை வாங்கி கொண்டு சௌகரியமாக ரிலாக்ஸ்டாக செட்டில்டா இருக்கலாம். பட் ஆனா இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மை ஃபேமிலி, இட்ஸ் அபவுட் காட்ஸ் கால் ஃபார் மை லைஃப். therefore I need to keep pressing on. தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டர் ஒன்றை உருவாக்குவதற்காக ஆண்டவரே செய்யும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக நாங்கள் ஊழியத்திலே இருந்து சின்சியரா பல காரியங்களை செய்து பிரயாசப்பட்டு ஃபேத் கேப், மிரக்கல் கேப் என்று இருந்து போராடி வந்திருக்கிற நாங்கள் இப்பொழுது சரி போதும், 35-37 வருஷமா இந்த போராட்டத்திலே இருந்துட்டோம், சரி கொஞ்சம் நம்ம ஸ்லோவா போவோம், நம்ம கொஞ்சம் அப்படி மெயின்டெனன்ஸ் மோட்ல போவோம், ஈஸி சேர்ல உட்காருவோம், சாய்வோம் என்ற எண்ணங்கள் மனுஷிகமாக வரும். ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு நோ, the destiny that God has for the nation, the destiny that God has for my life, அதை நிறைவேற்ற வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு does it make sense? சும்மா ஏதோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? என்னடா பைத்தியக்கார மாதிரி கத்துறான் என்று நினைக்கிறீங்களா? No, people of God, God wants to do miracle in your life. Don't settle for second best. Don't settle for just natural living. Expect the supernatural to also kick into your life. கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், சுதந்திரமாக கொடுப்பேன், பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன். எவ்வளவு பெரிய பிரேயர்ல அது. God is asking us to ask for the nations. And he said he will give them as an inheritance and ends of the earth our possession. ஜாதிகளை சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன் என்று சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. How big is that prayer? Pray such prayers. அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யுங்கள். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ராஜ்யங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும், ராஜ்யத்தினது சுவிசேஷம் சொல்லப்படணும் சகல ஜாதிகளுக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். Pray big prayers. பெரிய ஜெபங்களை ஏறெடுங்கள். அந்த சுனேம் ஊரை சேர்ந்த அந்த கனம் பொருந்திய பெண், she not only initiated the invitation but she also intentionally built a room. ஆண்டவர் அந்த ஆசையை நீங்கள் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த ஆர்வத்தையும் அழைப்பையும் நீங்கள் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, திட்டவட்டமான செயல் நிலைக்கு அவள் வந்து ஒரு ரூமை கட்டினது போல நீங்கள் தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Can you commit to do something for God? She intentionally created space and that was a miracle. பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் இருக்கிற ஆஃபீஸ், ஊழியத்தில் நீலாங்கரையில் நாங்கள் இருக்கிற ஆஃபீஸ், இதற்கு முன்பதாக 2 வருஷம் எங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிடையாது, பட் ஐ ஃபெல்ட் காட் சேயிங் கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் தி ஆஃபீஸ். பார்க்க ஆரம்பித்தோம். I wanted a board room. I wanted a certain kind of facility, parking space. மெயின் ரோடுக்கு ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளாக எல்லாரும் சிட்டியில் உள்ள லீடர்ஸ் வந்து போகிற ஆஃபீஸாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் ஆண்டர் கொடுத்தாரு. அந்த ஆஃபீஸில் முதல் நாள் சொன்னேன், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை 10 மடங்கு பெருக செய்ய விரும்புகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினேன். டுடே I can say
After several years of being here, our ministry has grown 10 times. அன்றைக்கு முதல் நாள் ஆபீஸ்ல தீர்க்க தரிசனமாக எங்க ஸ்டாஃபுக்கு நான் என்னென்ன சொன்னனோ அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தரிசனம் தேசிய அளவிலே நாம் செய்வோம். அதற்காக தேவன் பங்காளர்களை நம்மிடத்திலே கொண்டு வருவார். ஜெபிக்கிறவர்கள் ஆயிரக்கணக்காக மக்கள் கூட்டி சேர்ப்பார் என்று நான் இதே ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் டே சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். I created space for something big. Now God is saying, create a bigger space. It is not just facility expansion, it is creating space for something big. We are creating studio now. We are creating media studio now. We are creating audio studio now. We are creating space for something bigger. It's not expanding programs, it is creating space for God to do something. Hallelujah. 1 Corinthians 14:1 வாசிக்கிறோம். Earnestly desire spiritual gifts. வரங்களை விரும்புங்கள். desire spiritual gifts. initiation என்பது it's a faith dynamic and faith pleases God. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வேன் என்று யோசுவாவிலே வாசிக்கிறோம். listen, உங்கள் ஆயத்தம் ஒரு ஆரம்பம். your preparedness is initiation. What is your current commitment holds tomorrow's potential. இன்றைய ஒப்பு கொடுத்தல் நாளைய சத்துவத்தை நிர்ணயம் பண்ணும். Therefore initiate something in God as God prompts you, so that miracle working God can come and bless you. Today's commitment and consecration can be a key for tomorrow's miracle. I repeat, your today's commitment and consecration can be a key for tomorrow's miracle. ஆண்டவர் சொல்ல சொல்ல செய்யுங்க. ஆமென். விஷன் 2030 is a national dream. ஆண்டவர் கொடுத்த ஒரு ட்ரீம். அதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நீங்களும் அதிலே இணைந்து கொள்ளுங்கள். யுனைட் யுவர் செல்ஃப். உங்கள் சபையில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் தேசத்தில், உங்களுக்கென்று தேவன் தனிப்பட்ட விதத்திலே அல்லது குடும்பத்திற்கு கொடுத்த திட்டங்களிலே ஆண்டவர் லீடிங் கொடுத்திருந்தார். இனிஷியேட் சம்திங். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் தி சூப்பர் நேச்சுரல். மேக் ரூம் ஃபார் தி மிராக்குலஸ். அற்புதத்திற்கு இடமளியுங்கள். உங்களுக்கு டெய்லி மிராக்கிள் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லி மிராக்கிள் செய்தார். உங்களுக்கும் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஃபாதர், தேங்க்யூ. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிற தேவன் எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தினபடினால் ஸ்தோத்திரம். Let us create something for you, Lord. Let us respond to you, Lord, when you prompt us. எங்களுக்கு நீர் உந்துதலை கொடுக்கும் பொழுது மாறுத்தரம் கொடுக்கவும், நாங்களாகவே ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் வழிநடத்தலை கொடுக்கும் பொழுது இனிஷியேட் பண்ணவும், அந்த சேம் வேவ் லெங்க்ல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் லைஃப்ல, எங்க குடும்பத்தில், எங்க ஊழியத்தில், எங்கள் சபையில், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் மக்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறீர். மிரக்கிள் வர்க்கிங் காட், ஹேவ் யுவர் வேஸ். உமக்கே ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆசீர்வதியும். செய்திகளை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆவியிலே அப்பா உள்ளான உள்ளத்திலே எனக்கு ஒரு அற்புதம் வேணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. இந்த செய்தியை கேட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற மக்கள் உண்டு. விசுவாசத்திலே தட்டி எழுப்பப்படுகிறவர்கள் உண்டு. நான் பார்க்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். seal the word that has been preached in their hearts, in their spirit, in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இப்பவும் உன்னை அதிசயம் காண செய்வேன் என்ற ஒரு பாடலை சிஸ்டர் பியூலா பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேசத்திலே அதிசயங்களை நிச்சயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பாடலை சேர்ந்து பாடுவோமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் மறைந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். நம்மை வழிநடத்த ஒரு அதிசயமானவர் உண்டு. நம்முடைய காரிருளில் பேரொளியாய் வீசுகின்ற ஒரு அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. வனாந்திரம் போன்ற வாழ்க்கையாய் இருந்தாலும், வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருந்தாலும் அதை வயல்வெளியாய் மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆமென். அதை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு உண்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்கிற தேவன் அவர். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி
கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமா இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமா இன்றே நடந்திடுமே. கர்த்தரென்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தரென்றே யுத்தத்தை செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். பிரைஸ் காட். தேவன் நம்மோடு இடைப்பட்டார், ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோட இந்த ஆராதனையில் இடைப்பட்டு கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய அன்பு கரத்தில் தாழ்த்துகிறோம். மதியம் இருக்கிற லைவ் ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவாவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.